ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் தேவ்கிரிஷ். இன்றைக்கி நம்ம சாப்பாடை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஆளுங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபஸ்ட்டு வாரம் வந்து கூழ் ஊற்றுறாங்க மாமியார் வீட்டில். ஆமாம், அதனால் எல்லாம் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. ஓகே, சரி ஆரம்பிச்சிடலாம். நம்ம பண்ணுறது வந்து பிரியாணி பண்ணுற மாஸ்டர் இவர் தான் சார். இப்போது பிரியாணி பண்ணியிருக்கீங்களா? இதில் பாருங்கள், ஆல்ரெடி நான் வரத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, பட்டை எல்லாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. முக்கியமாக எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய், பச்சை மிளகா, அது வெங்காயம், பட்டை எல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டு இருக்காரு தலைவர். வந்து கிண்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால தான் இவர் கொடுத்துருக்காங்க. அவர் மூஞ்ச பாருங்கள் கொஞ்சம். சார் பாருங்கள் சார், வெக்கப்படுறாரு. சாரி, வெக்கப்படலை, ஃபுல்லாக இதை அப்படியே ஒரு இது பாருங்கள். ஃபேமிலியை பாருங்கள், எல்லாம் இவங்க தான் உபயதாரர் இன்னைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க இப்போ ஒரு பெரிய கரண்டி யூஸ் பண்ண போகிறாங்க. அதை பாருங்கள், சைஸை பாருங்கள். இதான் அப்போ தான் அந்த பிரியாணிக்கு உண்டான இது வந்துச்சு. இதெல்லாம் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேட்டரி ஐட்டம்ஸ். நல்லா செக்கச்சவையில் வதக்குறாரு அடி பிடிக்காம. வெங்காயம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும். வதக்குறாரு. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா தக்காளி போட்டு நல்லா வதங்குது. நல்லா அடி பிடிக்காம நல்லா கிண்டுறாரு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திறந்துருக்கோம். திறந்துட்டு அந்த ட்ரம்மை திறந்துட்டு அந்த மூடியை திறந்துட்டு நல்லா கிண்டுறாரு. நல்லா அதுவும் பொன்னிறமாக வதங்கியிருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் வதங்கினதை. நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினது அப்புறம் கரம் மசாலா ஒன்று, அப்புறம் பிரியாணி மசாலா வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சிக்கனை போடுறாங்க. மேடம், இது எத்தனை கிலோ சிக்கன்? இது 2 கிலோ சிக்கன் போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு கணக்கு தான். 2 கிலோ சிக்கனை போட்டு இந்த மசாலா வந்து எதுக்காக சிக்கன் போடுறாங்கன்னா, இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஒட்டிக்கிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா கிண்டுறாரு சார். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், சார் வந்து கிண்டதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறி வெந்ததுக்கப்புறம் தயிர் போடுறாங்க. தயிர் எதுக்கு போடுறாங்க? தயிர் எதுக்கு போடுறாங்கன்னா அது நல்லா, ஆமாம், தயிர் எதுக்கு போடுறாங்கன்னா கறி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து கறி வந்து குண்டு போகாமல் இருக்கும். குண்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் போடுறாங்க. தெரிஞ்சுக்கங்க. இப்போ புதினா போட்டிருக்காங்க. புதினா தயிர் போட்டதுக்கு அப்புறம் புதினா போட்டிருக்காங்க. புதினா கொத்தமல்லி போடுறாங்க. லாஸ்ட் டைம் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஸ்மெல்லுக்காக போடுறாங்க புதினா கொத்தமல்லி. கொஞ்சம் கறி வதங்கினது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து தட்டு போட்டு இப்போ மூட வேண்டியது தான். இருங்க, தட்டு இப்போ வருது, வெயிட் பண்ணுங்க. தட்டு இஸ் ஆன் த வே. வந்துருச்சு, தட்டு வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. தட்டு மட்டமாக காரணம் மட்டை பழக வச்சு விட பார்த்துங்க. A few moments later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெமன் வெட்டி கட்டுறாங்க. லெமன் எதுக்கு போடுறாங்க? நல்லா இருக்கும்னு போடுறாங்க. லெமன் வந்து எதுக்கு போடுறாங்கன்னா அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம போடுறது பாஸ்மதி ரைஸ்.
கேட்க மாட்டேன் அவ்வளோ நேரம் வச்சு உட்காந்துக்கிறீங்க இப்போ வந்து போடலாமா நல்லா உப்பு காரம் ஸ்லோவா போடு, அரிசியை ஸ்லோவா போடு, நீ போடுற அவன் சும்மா சொல்றான் ஸ்லோவா போடுறா. உண்மையில நினைச்சிருக்கிறேன் நானு அரிசி போட்டாரு, கையில தான் அள்ளி போடணும் போல பஞ்சிருவான்னு அவ்வளோதான். அரிசி போட்டு வச்சு இப்போ அந்த இது நல்லா கலக்குறாரு. ரொம்ப கலக்கூடாது, லைட்டா. சாப்பாடு கறி வந்துடும் சொல்லு. இப்ப பாரு உப்பு காரம் பார்த்துட்டு முடிக்க வேண்டியதான் போகும். இப்போ எல்லாம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா தொலைவிட்டு லைட்டா நெய் ஊற்றுல டோரை அதை கவரை போட்டு மூடிடுறாங்க, அந்த தட்டை போட்டு மூடிடுறாங்க. டேஸ்ட்லாம் பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் நம்ம இறக்கிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. இப்போ சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி போடுறாங்க. புதினா கொத்தமல்லி போடுறாங்க. பாருங்க ஒரே இடத்துல போடாத, வெந்திருக்கான்னு பாக்குறாரு. அதான் வெந்திருக்கு. இப்போ டம்ப் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா ஸ்மெல், நல்லா வாசனையாக தான் இருக்கு. சார் நீங்கள் எப்படி சார் சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அவருக்கும் வைக்கிறாங்க பாருங்க. இது மாதிரி பேசாதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா எல்லாருக்கும் லைக் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பெல் ஐகானை அப்படி ஆல்ல போட்டுக்கோங்க. until then bye from தேவ் கிரிஷ். டேக் கேர். டேக் கேர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் இலை, அதனால எல்லாம் வைக்காம சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பிளாப்பர்ஸ் தான், ஜஸ்ட் பாருங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவங்க மீன்லாம் சாப்பிட்றாங்க, வச்சு வேட்டையாடுறாங்க. ஓகே, அங்கே 2 குழந்தைங்க வேற சாப்பிடுது. இந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சு காரத்தால் தாங்க முடியல, இவங்க உட்காந்துட்டாங்க. அவங்க சாப்பிட்றாங்க, இவரும் சாப்பிட்றாரு. என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கணும் எல்லா இலையும்.